இறையேசுவில் அன்பார்ந்த இறைமக்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அதிசய மணல் மாதா திருத்தலத்திலிருந்து அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிசய மணல் மாதா திருத்தலத்தை பற்றி நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். மிகவும் பழமையான ஒரு திருத்தலம். அற்புதமான விதத்தில் இந்த ஆலயத்தை இறைவன் பாதுகாத்து இன்று இந்த இடத்திலிருந்து அன்னையின் வழியாக ஏராளமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டிருக்கிற பொக்கிஷமாக இருப்பது நாம் அனைவரும் உணர்ந்த ஒன்றுதான். இத்தனை பழமைமிக்க இந்த திருத்தலத்தில் இன்னும் இதனுடைய பெருமையை நாம் அனைவரும் நிறைவாக உணர்ந்து கொள்ளும்படியாகவும், இன்னும் இங்கு வர இருக்கின்ற மக்கள் ஏராளமான நலன்களையும் வளங்களையும் பெற்று செல்லும்படியாகவும் இந்த திருத்தலத்தை நாம் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி முன்னெடுத்து செல்ல இருக்கிறோம். இந்த ஒரு நிகழ்வின் முதற்கட்டமாக அதிசய மணல் மாதா திருத்தலத்தில் இந்த அதிசய மணல் மாதா ஆலயத்தின் மேல் அதை பாதுகாத்து அற்புதமான விதத்தில் மிகப்பெரிய ஒரு பேராலயம் எழுப்பலாம் என்று நினைக்கின்றேன். இந்த ஒரு புனித நிகழ்வுக்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் அன்போடு எதிர்பார்க்கின்றேன். குறிப்பாக இந்த ஒரு திருத்தலம் இன்னும் சிறப்பாக வளர்ச்சியடையவும், இப்பொழுது பெற்றுக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதத்தை இன்னும் அதிகமாக பெறும்படியாகவும் இந்த திருத்தல வளர்ச்சிக்காக ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் இந்த இடத்தில் அருமையான ஒரு ஆலயம் கட்டப்பட உங்களுடைய பொருளாதாரத்தையும் ஜெப உதவியையும் அன்போடு எதிர்பார்க்கின்றேன். இந்த ஒரு புனித நிகழ்வின் முதற்கட்டமாக வருகின்ற 30ஆம் தேதி மே மாதம் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 11 மணிக்கு அதிசய மணல் மாதா திருத்தலத்தில் ஜெபமாலையும், அதனைத் தொடர்ந்து இந்த ஒரு புனித நிகழ்வுக்கான அடிக்கல் நாட்டுதலும் நடைபெறும். இந்த அடிக்கல் நாட்டுதல் நிகழ்ச்சிக்கு தூத்துக்குடி மறைமாவட்ட முதன்மை குரு பேரருட் தந்தை ரவிபாலன் அவர்கள் வர இருக்கிறார்கள். உங்கள் அனைவரையும் இந்த புனித நிகழ்வுக்கு அன்போடு அழைக்கின்றேன். அடிக்கல் நாட்டுதல் முடிந்தவுடன் திருத்தலத்தில் திருப்பலி நடைபெறும். திருப்பலி முடிந்த பிறகு தொடர் ஜெபமாலை நடைபெறும். இந்த தொடர் ஜெபமாலை உங்கள் ஒவ்வொருடைய கருத்துகளுக்காகவும், என்ன ஒரு நோக்கத்தோடு இந்த திருத்தலத்தை தேடி வந்திருக்கிறீர்களோ அதை நீங்கள் நிறைவாக பெற்று செல்லும்படியாக, அந்த ஒரு கருத்து நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கப்பட இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த திருத்தலத்தினுடைய வளர்ச்சிக்காகவும், இந்த திருத்தலத்தில் புதிதாக கட்டப்பட இருக்கிற அருமையான இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சி எந்தவிதமான தொய்வு இல்லாமல் தங்கு தடையின்றி சிறப்பாக நடைபெற வேண்டியும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 6:30 மணிக்கு அன்னையினுடைய உருவம் தாங்கிய சப்பர பவனி ஜெபமாலை பவனியாக நடைபெறும். அதன் முடிவில் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் கடைசி சனிக்கிழமை நடைபெற இருக்கிற அன்னைக்கு பொன்மகுடம் சூட்டுதல் நிகழ்வும் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நவநாள் திருப்பலி நடைபெறும். இந்த அனைத்து புனித நிகழ்வுகளிலும் நீங்கள் கலந்து கொண்டு அதிசய மணல் மாதா வழியாக இறை ஆசிரை பெற்று செல்லும்படியாகவும், என்ன ஒரு நோக்கத்திற்காக இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கிறீர்களோ அவைகள் கிடைத்தது என்ற மகிழ்ச்சியில் நீங்கள் உங்களுடைய இல்லம் திரும்பவும் நாம் ஜெபிப்போம். இந்த அருமையான நிகழ்வுக்கு குறிப்பாக மே மாதம் 30ஆம் தேதி கடைசி சனிக்கிழமை நடைபெறுகிற அனைத்து நிகழ்வுகளிலும் அனைத்து இறைமக்களும் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக சொக்கன்குடியிருப்பு பங்கிலிருந்து வெளியூர்களில் வியாபாரத்தோடு அல்லது வேறு எந்த வேலையின் நிமித்தமாவது இருக்கின்ற அத்தனை குடும்பங்களையும் அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள், அதிசய மணல் மாதாவின் ஆசிரை பெற்றுச் செல்லுங்கள். திருத்தலத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் ஆலய கட்டுமான பணி தொடர்ந்து நிறைவேறும்படியாகவும் உங்களுடைய ஜெப உதவியையும் பொருள் உதவியையும் அன்போடு எதிர்பார்க்கிறேன். என்றும் உங்களுக்காக ஜெபிக்கும் அருட்தந்தை ஜான் பிரிட்டோ, சொக்கன்குடியிருப்பு, அதிசய மணல் மாதா திருத்தலம்.